இன்றைக்கு வந்து மட்டியும் கத்தரிக்காய் பொரிச்ச குழம்போட வந்திருக்கேன். அதுக்கு முதலாவது வந்து நான் கத்தரிக்காய் பொரிக்க போகிறேன். அதுக்கு வந்து இதில் நான் வந்து சட்டி எடுத்து வச்சு அதுக்குள்ள இருந்து எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து நான் 2 கத்தரிக்காய் எல்லாடிக்கும் 335 கிராம் கத்தரிக்காய் எடுத்து இப்படி நீட்டாக வெட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். இதை நீங்கள் ஓவர் நைட்டே இந்த கத்திரிக்காய் பொரிச்சு வச்சிங்கன்னா இருக்கிற எண்ணெயில் தான் இழுத்துரும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதை வந்து பொரிச்சோன்னு இருக்கிறேன். எண்ணெய் நல்லா பொரிப்படணும். ஒரு 8 நிமிஷமாக பொரிச்சோன்னு இருக்கேன். பட் எண்ணெய் கொஞ்சம் பொரிப்படணும். இப்போ சரியாக வந்து 10 நிமிஷம் பொரிச்சிருக்கிறேன். இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கல இப்படி வரைக்கும் இறக்கிருங்க. ஆளும் கருக பொரிச்சிடாங்க. இந்த இறக்கு நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இதை இறக்கி இருக்கிறேன். இந்த இருக்கு இந்த அளவுக்கு பொரிச்சிக்கிட்டா காணும். இந்த இருக்கு இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பொரிச்செடுக்க போறேன். இந்த இருக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சிருக்கேன். இப்படி பொரிச்சா பிறகு இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டா வெட்டி இருக்கிறேன். எல்லாத்துக்கு 110 கிராம் வருது வெங்காயம். இந்த வெங்காயத்தையும் பொரிச்செடுப்போம். இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது. 6 உள்ளிப்பல் எல்லாத்துக்கு 20 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷமா இதை பொரிச்சோன்னு இருக்கிறேன். இந்த இருக்குது நான் அப்புறம் 5 நிமிஷமா இதை நான் பொரிச்சிருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கல ஆகலும் கருக பொரிச்சிடாதீங்க. இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் இந்த கத்திரிக்காயோடையே சேர்த்து இறக்கிடுங்க. இந்த இருக்கு இந்த வெங்காயத்தை வந்து நான் இப்படி பொரிச்சிருக்கிறேன். இதில் நான் மட்டி எடுத்திருக்கிறேன். இதில் 300 கிராம் மட்டி எடுத்து கழுவி போட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாம் புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இதில் 300 கிராம் இருக்குது மட்டி. இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது 1/4 டீஸ்பூன் உப்பு. இந்த உப்பையும் இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் நாங்கள் பொரிச்செடுப்போம். ஸோ தண்ணி இருந்ததுன்னா நல்லா புளிஞ்சிட்டு இந்த மட்டியை போடுங்க. இந்த மட்டியை வந்து ஆகலும் முருகை பொரிக்காதீங்க. ஒரு லைட்லி கோல்டன் ப்ரௌன் பொரிச்செடுத்தீங்கன்னா காணும். என்ற இது குழம்பண்டபடி ஆகலும் முருகை பொரிக்க தேவையில்லை. இப்போ சரியா 3 நிமிஷம் பொரிஞ்சோன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொரிவடா காணும். நான் சரியா 6 நிமிஷம் பொரிச்சிருக்கிறேன். ஆகலும் இதை முருகை பொரிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் 6 நிமிஷத்துக்கு பிறகு நான் இறக்கி எடுக்கிறேன். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இறக்கிடுங்க. இந்த இருக்கு இந்த கத்தரிக்காய் வெங்காயத்தோடையே நான் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு இந்த கத்தரிக்காய் மட்டி வெங்காயம் எல்லாத்தையும் இப்படி பொரிச்சிருக்கேன். இப்படி பொரிச்சா பிறகு வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சு நான் ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 1 டீஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிடுது. இப்படி கொதிச்சா பிறகு இந்த இருக்கு இதுல வந்து கடுகு இருக்குது. நான் 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்து இந்த கடுகு போட்டு வடிக்க விடுங்க. அதுக்கு இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து பெருஞ்சீரம் இருக்கு 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு 2 காம்பு கருவேப்பிலை. இதையும் இதில் சேருங்க. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து நான் பழப்புளி புளிஞ்சு வச்சிருக்கேன். நான் 16 கிராம் பழப்புளி எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கீழே வந்து புளி இல்லாத அளவுக்கு இதை புளிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் விடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. நான் வந்து 1 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. நான் வந்து டோட்டலாக 2 கப் எல்லாட்டிக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விடுவோம். இப்போ நான் 4 நிமிஷம் விட்டுனா இந்த இப்படி ஒரு கொதி வந்திருக்கு. இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வரைக்க இந்த இருக்கு நாங்கள் பொரிச்சு வச்ச மட்டி வெங்காயம் உள்ளி கத்திரிக்காவை இப்போ இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதை திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதை நான் கொதிக்க விட்டு நான் இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு. முதலாம் பால் 2ஆம் பால் சேர்ந்து கலந்து இருக்குது 2.5 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை இதுல விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் கரையாம மிக்ஸ் பண்ணுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. சரி, மூடாம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுல இருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன். இன்னொரு 10 நிமிஷம் இதை நாங்கள் கொதிக்க விடுவோம். இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலி 10 நிமிஷம் நான் அவிய விட்டுருக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் இப்படியே விடுங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியா நான் 15 நிமிஷம் வச்சிருக்கேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் இந்த கத்திரிக்காய் மட்டியும் பொரிச்சு செய்கிற குழம்பு செய்து முடிஞ்சது. இது நீங்க புட்டு, ரைஸ், இடியப்பம் எதோடய நீங்க சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கு.